ஹாய் ஃப்ரெண்ட், சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் செய்வது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், உருளைக்கிழங்கு பொரியல் செய்வது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் அதை 2ஆக அரிஞ்சு வேக வச்சுக்கோங்க. எடுத்து தோல் உரித்து ஆறுனதும் தோல் உரித்து ரெடியாக இந்த போல் வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு தான் அரிஞ்சு குக்கரில் வைக்கணும். அப்படியே வச்சிடாதீங்க, மண்ணாக இருக்கும். தோல் உரித்த உருளைக்கிழங்கை இப்போ அரிஞ்சு துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அப்படியே பிசுக்குனோம்னா களி மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்கப்பா. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கணும். கறிவேப்பிலை 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். போட்டுட்டா வதங்கணும். 1/2 கடலை வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி 2. தக்காளி கொஞ்சம் நேரம் ஆகுதுதான். இப்போ நல்லா கொலைய வதங்கணும். உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்குது. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தக்காளி நல்லா வதங்கும், அதனால தான் லைட்டாக தண்ணி தெளிக்கிறது. அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, நல்லா மிக்ஸ் லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. இந்த பச்சை வடை போகிறதுக்காக மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, பச்சை வடை போகிறதுக்காக லைட்டாக வதக்கணும். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை இப்போ போட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், ஃபாஸ்ட் வைக்க வேண்டாம்.
இப்போ அதோட நல்லா மிக்சிங் ஆகும் உருளைக்கிழங்கு. இந்த போல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்கும். ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் இருக்கும் போல. நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்கும் காரம். நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்கும் காரம். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. எப்படி இருக்கு நீங்க ஒரு வாட்டிக்கு செஞ்சு பாருங்க. எங்களுக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.